ஓம் ஸ்ரீ ஆதி மகா சரஸ்வதியே போற்றி போற்றி. ஆய கலைகளை போதிக்கும் ஆதிமகா சரஸ்வதியின் அருளாசிகள் எண்ணற்ற வழித்தடங்களை உருவாக்கி இறைவனை நோக்கியே பயணிக்க தூண்டினாலும் மனிதர்கள் மாய வழிகளையே உருவாக்குகின்றனர். சாரதையின் ஞானம் என்பது எல்லையற்றது என்பதனை உணருகின்ற தருணத்தில் பிரார்த்தனைகளை இயற்றுவதனை விடுத்து தன்மையை உணர முற்படுவர். தெய்வ வழிபாடு என்பது எத்தகைய உருவேற்றுள்ளது என்றே சிந்திக்கும் மகளே, மனிதர்களின் புறச் செய்கைகள் எவ்விதம் அமைந்திருந்தாலும் தெய்வங்களின் செய்கைகள் கலி எல்லையில் முற்றிலும் மாறுபட்டுள்ளது. எளிய செயல்களை நிறைவேற்றி அருளுமாறு பிரார்த்திக்கும் மனிதர்களின் அறியாமையே எமை வாட்டுகின்றது. பொருள் உணர்ந்து செயலாற்ற வேண்டும் என்பது நியதி. எதனை எவரிடம் வினவ வேண்டும், எதனை எவ்விதம் பெற வேண்டும் என்பது குறித்தும் யாம் போதிப்போம். அனைத்திற்கும் மூலம் அன்பு ஒன்றே என்றே அறிந்திட்ட நிலையில் அன்பினை உணர்வதற்கான ஓர் மூலம் என்பது குறித்தும் அறியுங்கள். எங்கிருந்து அன்பு உதிக்கின்றது என்பதனை உணர்வது கடினமே. இருப்பினும் அன்பின் மூலம் வெளிப்படும் முதன்மை செயல் குறித்தே அறிந்திடலாம். அன்பு எனும் ஆற்றல் பல்வேறு ரூபங்களை ஏற்கின்றன. ஞானம் என்பதும் ஓர் ரூபமே. இருப்பினும் அதனை உணர்வது எங்கனம் என்றே மனிதர்கள் வினவுகின்றனர். மூலமான அன்பினை உணர்ந்து கொண்டால் புறவாழ்வு குறித்த பிரார்த்தனைகளை விடுத்து அன்பினையே ஏற்றிருப்பர். அன்பின் வெளிப்பாடுகளில் முதன்மையானது அருளுதல் என்பதாகும். ஞானத்தின் அடித்தளமும் அருளுதலே. அருளுதல் என்பதனை அளித்தல் என்றுமே ஏற்கலாம். தானமாக அளிப்பது எதுவாக இருப்பினும் அதுவே அன்பின் வெளிப்பாடு. பொருள் தானம், ஞானதானம், அன்னதானம் போன்றவையும் அன்பின் வெளிப்பாடுகளே. தேவை நிறைந்தவர்களுக்கு அவர்களது தேவை நிறைவடையும் வண்ணம் அளிப்பது என்பது பெரும் சேவையாகும். சேவையே அன்பின் வெளிப்பாடாகும். எமை நாடியே பயணிப்போர் வேண்டுவற்றை அருளுவதன் மூலம் யாம் அன்பினையே வெளிப்படுத்துகின்றோம். இருப்பினும் எம்மிடம் தேக்கமுற்றுள்ள அன்பினை எவரும் ஏற்க முனைவதில்லை. ஆயினும் அன்பின் துவக்கம் என்பது அளித்தல், அருளுதல் எனும் செயலில் அடங்கியுள்ளது. மனிதர்கள் ஓர் பொருளினை உவந்து அளிப்பதன் மூலம் எண்ணற்ற ஞானத்தினை பெற்றிடுவர். அதுவே அன்பினை ஊடுருவி பயணிக்கும் மார்க்கமும் ஆகும். பிரபஞ்ச ஞானம் என்பது அன்பின் ஒரு துளியே எனில் சாரதையாகிய எம்மிடம் எதனை வேண்டி பெற வேண்டும் என்றறிக. ஞானம் என்பது அன்பின் முதன்மையான வெளிப்பாடு எனில் ஞானத்தை வேண்டி பெறுவதும் நன்றே. எதனையும் பிறருக்கு அளிப்பது அல்லது ஓர் ஆசிரியராய் நிலைத்து கல்வி புகட்டுவது ஆகிய செயல்களின் மூலம் உருவாகும் ஓர் மன நிறைவே அன்பின் வெளிப்பாடாகும். ஒவ்வொரு ஆன்மாவும் அன்பின் ஸ்வரூபமாகும். அன்பினை வெளிப்படுத்தி மற்ற ஆன்மாக்களை மகிழ்விக்கும் தருணத்தில் உருவாகும் மன நிறைவு என்பது அன்பின் மூலம் நோக்கி பயணிக்கத் தூண்டும்.
அன்பு ஆன்மாக்கள் அனைவரும் பிறருக்கு அன்பினை அளியுங்கள். தேவை அறிந்து உதவுங்கள். அத்தருணத்தில் உருவாகும் மனநிறைவு குறித்து ஆராதியுங்கள். அற்புதமான மகிழ்வு எனப்படும் ஆனந்தம் பெருகும். அத்தகைய உணர்வு நிலைகளை ஆழமாய் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஓய்வு நேரங்களில் அவ்வுணர்வுகளை எண்ணி அதனூடே பயணித்தால் நன்மை விளையும். அத்தருணத்தில் உருவாகும் ஓர் அற்புத நிலையே அன்பின் மூலக் கருப்பொருளாகும். ஆன்மாவினை உணர வேண்டும் எனில் உயிர் எனும் உணர்வு அலைகள் ஆன்மாவின் மைய ஆற்றலான அன்பினை தீண்ட வேண்டும், தரிசிக்க வேண்டும், உணர வேண்டும். பின்னரே அதன் மூலத்திற்கு சென்று உணர்வற்ற நிலையினை ஏற்கலாம். அனைவரும் பூரணமாய் தானமளியுங்கள். அன்பினை பரப்புங்கள். பின்னர் அதனை உணருங்கள். இறுதியில் ஓர் தினம் அன்பின் மூலக் கருவை தரிசிக்கலாம். அதற்கு உருவமில்லை, ஒளி இல்லை, ஆற்றல் இல்லை, வேறு எந்த ஒரு உணர்வும் இல்லை. எனினும் உணர்வற்ற ஓர் உத்தம நிலை சித்திக்கும். அதனை உணர்ந்து கொண்டால் அதி உத்தமமே. பெரும் ஞானம் என்பதும் அதுவே ஆகும். மேலும் ஆன்மாவினை உணர்தல் என்பதும் அதுவே. உயிரின் மூலமே இத்தகைய செயலினை ஆற்றிடவும் இயலும். மூலம் அறியாது முக்தி இல்லை. மூலத்தின் சாரம் அறியாது ஞானமும் இல்லை. அனைவரும் எண்ணற்ற செயல்களின் மூலம் மாயைகளில் வீழ்வதனை விடுத்து உணர்ந்து தானமளித்து அன்பினை மாற்று செயல்களின் மூலம் வெளிப்படுத்தி அதன் தன்மையினை உணர முற்படுங்கள். அன்பின் தன்மையே ஆன்மாவின் தன்மை. உணர்வின் தன்மையே உயிரின் தன்மை. உயிரும் ஆன்மாவும் பிணைந்திட ஒரே வழி இருப்பதனை உணர்ந்து பகிர்ந்து அன்பினை பரப்பி அதன் ஆற்றல்களை உணர்ந்து உய்வுறுவது நன்றே. உய்வுற்றோரே உலக மானுடர்களை உய்விக்க இயலும். சத்தியம் உணர்ந்து ஞானம் பெற்ற எமது சன்னதியை அடைந்திட பூரண ஆசிகள்.